காலைக்கர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியிலே நான் அனுராஜ், என்னுடன் இணைந்திருப்பவர் காலைக்கர் பிரதம ஆசிரியர் திரு பிரேமானந்த் அவர்கள். நீண்டதொரு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் உங்களை எங்களது யூடியூப் சேனலூடாக சந்திக்கிறோம். வணக்கம் நேயர்களே. வணக்கம் அனுராஜ். இப்ப இன்றைய நிலைமையில நாங்கள் ஹொட்ஹொட்டா இருக்கக்கூடிய டாபிக் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னைய நாள் தலைவர், தற்போதைய அரசியல் குழுவினுடைய தலைவர், மாவட்ட தலைவர் ஆகி இருக்க வேண்டியவர், அப்படியெல்லாம் இருக்கையில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர், தவிர்க்க முடியாத காரணத்தால அந்த பதவி கிடைக்காமல் தனது 83வது வயதிலே காலமாகியிருக்கிறார். அதை ஒட்டிய நிறைய அரசியல் பரபரப்புகள் முகநூல் போராளிகளிடையே பரப்பப்பட்டது. அதாவது காவல்துறை போலீசாரே சந்தேகம் கொள்ளாத விஷயங்களை கூட முகநூல் போராளிகள் கொலையா தற்கொலையா, இயற்கை மரணமா அல்லது விபத்து மரணமா கொலையா என்ற அளவில் பரபரப்பான இது போய்கொண்டிருக்குது. அப்ப வளமை எங்களுக்கு விபத்து மரணம் இல்லை, ஒன்று இயற்கை மரணம் அல்லது இல்ல, அவர் விழுந்து தலையில் அடிபட்டதுன்றது மயக்கமடைந்துதான் விழுந்தவர். எனவே அது வீட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கிருதி வந்து விழுகிறன்னு சொல்லி, அது கிருதி என்ன கிட்டத்தட்ட அப்படியே உங்களுக்கு ஏற்கனவே பிரைன்ல அங்க டேமேஜ் வந்ததுனாலதான் அது வர தொடங்கும். ஸோ அதனால சரி, இயற்கை மரணமா கொலையா அடுத்த இன்வெஸ்டிகேஷன் திட்டமிட்டாங்க. இல்ல நாங்களும் இன்வெஸ்டிகேஷன்ல நாங்கள் டீகோட் பண்றது ஆரம்பத்திலேருந்தே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை கிருதி விஷயங்களை வந்து அது ஒரு சம்பவம் பரபரப்பா போய் கொண்டிருக்கு. நாங்கள் நிறைய கற்படுத்திருக்கிறோம். ரெண்டபடியில இன்றைக்கு இருக்கக்கூடிய உடனடி விஷயங்களோட இனி தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம். சமூக ஊடகங்கள்ல இந்த மாதிரியான விவாதங்கள் வாரதும் பேசுபொருளாகிறதும் அது முந்தியும் அப்படிதான் இருந்தது. என்ன சந்தி நடந்தது. இப்ப அதை விட இன்னும் கொஞ்சம் பேர் கூடுதலாக பார்க்கக்கூடிய ஒரு தளத்துல நடக்குது என்றதுதானே தவிர மற்றபடி அதன் மீது நாங்கள் பெரிய கவனம் குறிப்பு செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கல. ஆனால் ஒரு தலைவராக மாவை சேனாதிராஜா இந்த இனத்துக்கு ஆற்றிய பணி என்ற ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக அது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன மாவை சேனாதிராஜா மீது கடைசி காலங்களில் நீண்ட விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு. நாங்களே கூட அந்த மாதிரி விமர்சனங்களை முன் வச்சிருக்கோம். இந்த நாட்டு நடப்பிலேயே நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு மாவை சேனாதிராஜா என்ற தனி மனிதர் அல்ல, அவருடைய அரசியல் செயல்கள் மீதான எங்களுடைய விமர்சனங்களாக தான் இருந்திருக்கு. ஆனா அந்த விமர்சனங்களை எல்லாம் அது அந்தந்த காலப்பகுதியில் அல்லது அந்தந்த நேரத்துல அவருடைய செயல்களுக்கான எதிர்வினை என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர அது ஒருபோதும் மாவை சேனாதிராஜா என்ற அரசியல் ஆளுமை மீதான விமர்சனம் அல்ல, ஒட்டுமொத்த ஆளுமை மீது இல்ல. அவரு கட்சிக்குள்ள ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா அந்த டிசிஷன் மீது ஒரு விமர்சனம். இந்த நேரத்துல இந்த முடிவு சரியா பிள்ளையா, உண்மையில அந்த நேரத்தில் உடனடியாகவே நாங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடியாதுன்னாலும் காலம்தான் பதில் சொல்லணும். தலைவர்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையும் அது சரியா பிள்ளையான்றத காலம்தான் உண்மையாவே பதில் சொல்லணும். அதை தவிர ஒருத்தரும் சரி மிகச்சரியாக பதில் சொல்ல முடியாது. ஆனா நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு எதிர்வினையாற்றம். இது இப்ப இருக்கிற சூழல்ல எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் வச்சுக்கொண்டு பொது புத்தி அது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு சொல். பட் ஆனா அதுக்காக மாவை சேனாதிராஜா என்கிற ஒரு அரசியல் ஆளுமை மீதான விமர்சனங்கள் அல்ல. என்ன ஆகுது என்றால் இந்த சமூக இதுல நான் சொல்லணும், அரசியல் ஆளுமை என்பதை தாண்டி அவர் உண்மையிலே ஒரு உண்மையான போராளியாகவும் இருந்திருக்கிறார். அவருடைய அரசியல் ஆளுமை என்று சொல்றேன், வெறும் அரசியல் தலைவராக அல்ல. அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை சதாப்தம் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகள் மூலம் இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வேலையாற்று, அதை விட கூடின காலம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நாங்கள் அவருடைய சில செயல்கள் மூலம் மட்டும் மதிப்பிடுதல் என்பது சரியானதல்ல. எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அதை அப்படி செய்யக்கூடாது. அது விமர்சனங்கள் உலகத்தில் எந்த தலைவர் மிகச் சிறந்ததுன்னு சொல்லப்படுற எந்த தலைவர்களுமே
விமர்சனங்களை தாண்டி வந்தவர்கள் இல்லை. அவர்களுடைய எல்லா முடிவுகளும் எப்போதுமே சரியாக அந்த சூழலுக்கு அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. இப்ப நாங்கள் வெளியில இருந்து பாக்குறவர்கள் அவருடைய கட்சி பற்றியோ அல்லது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற அரசியல் சூழல்கள் பற்றியோ எல்லாம் யோசிக்காம நாங்க விமர்சிப்போம். அவர் அது எல்லாத்தையும் கூட யோசிச்சுதான் தன்னுடைய ஒரு முடிவுக்கு போகணும். அதனால கண்டிப்பாக எல்லார் மீதும் விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் அது அந்த விமர்சனங்கள் மட்டுமே ஒரு தலைவரை மதிப்பிடுகிற கருவிகள் ஆகிவிடாது. அது மாதிரி மாவை சேனாதிராஜா என்கிற ஒரு மனிதர், அவருடைய தலைமைத்துவம், அவர் தமிழினத்துக்கு ஆற்றிய சேவைகள் என்பதும் அவருடைய இந்த இறுதி கடைசி ஒரு 5-10 வருடங்கள் மட்டும் தீர்மானிக்கிற விடயங்கள் அல்ல. அவர் மிக நீண்ட கால அரசியல் பாரம்பரியத்தை கொண்ட ஒருத்தர். ஒரு இளைஞராக அரசியல் களத்துக்குள்ளே வந்து தந்தை செல்வாவுடன் கூடவே பயணித்து 56 சத்தியாகிரகத்தில் அவர் தந்தை செல்வாவோட கூட இருக்கிறார். 56 சத்தியாகிரகம் என்றது 1956ஆம் ஆண்டு நடந்த சத்தியாகிரகம் என்றது தமிழர் போராட்டத்தினுடைய முக்கிய மைல்கல்கள்ல உண்டு, ஆரம்ப மைல்கல்ல உண்டு. அப்ப அப்போதிருந்து வந்த ஒரு தலைவர். அவர் அந்த காலத்திலே இளைஞராக இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு இன முரண்பாட்டுக்கு முந்திய அரசியல் என்பது ஒன்று தெரியும். அதாவது இன முரண்பாட்டை நோக்கி இந்த அரசியல் நகர தொடங்கிய காலப்பகுதியையும் அவருக்கு தெரியும். இன முரண்பாடு தீவிரமடைந்து அது ஒரு ஆயுத போராட்டமாக பரிணமிக்கிற காலப்பகுதியிலையும் அவர் ஒரு தீவிர அரசியல் செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறார். கட்சிசார் அரசியல் செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறார். துடிப்புமிக்க இளைஞராக இந்த ஆயுத போராட்ட குழுக்களோடு சேர்ந்து இயங்கக்கூடியவராகவும் கூட அவர் அந்த வயசை ஒட்டி இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு ஆயுத போராட்டமே எங்களுடைய போராட்டம் என்ற ஒரு வடிவத்தை எடுத்த போது அந்த கால பகுதியிலே அவர் அமைதியாக அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பார்த்து வந்து இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு ஆயுத போராட்டங்கள், ஆயுதங்கள் எல்லாமும் மௌனிக்கப்பட்டு தமிழ் மக்கள் ஆயுதங்கள் அற்ற ஒரு அறவழி போராட்டத்துக்கு திரும்பிய போதும் அவர் இந்த தமிழினத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிறார். அப்ப ஒரு 4 கட்டமான அரசியலை அந்த அரசியலுக்கு சாட்சியாக இருந்த ஒரு மனிதர். எங்களுக்கு உதாரணம் சொன்னோம்னா, இலங்கை அதாவது பிரிட்டிஷ் காலனில இருந்து வெளியில வந்தா பிறகு, பிரிட்டிஷ் ஆதிக்கத்திட்ட வெளியில வந்தா பிறகு எங்களுடைய ஒவ்வொரு தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அரசியல் என்ற ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்து அறிந்து அவர் அதோட இந்த போராட்டத்துல மூழ்கி அதுக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு தலைமை பதவிக்கான தலைமை தாங்கிற தமிழகத்தை தலைமை தாங்கிறதுக்கு தமிழக கட்சி தான் ஒரு பெருங்கட்சி என்ற வகையில இந்த ஈழத்தமிழினத்தை தலைமை தாங்கிற அளவுக்கு இருந்திருக்காரு. கடைசி நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள் செய்தாலும் நீண்ட பயணத்துல அதை புறக்கணிச்சு விட்டுட்டு நாங்களுமே அவருடைய வரலாறு பார்க்கலாம். அது முக்கியம் என்னென்றால், தமிழ் இந்த தேசியம் என்று சொல்றது தமிழ் தேசியம் எல்லாம் கரைக்கிறார். அந்த தமிழ் தேசியம் முகுழ்ப்பு கொண்டதுல இருந்து இன்றைக்கு வரைக்குமான ஒரு நேரடி சாட்சியர். இந்த மாதிரி இருந்த சாட்சிகள்ல அரசியல் தலைமைத்துவத்தில் இருந்த பலரும் மறைந்து போயிட்டார். சம்பந்தர் அந்த மாதிரி ஒருத்தர் அவர் போயிட்டார். இப்ப மாவை சேனாதிராஜா அவருடைய மறைவு அது என்னடா அது ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்த போகுது. என்னன்னா இதுல அடுத்த மட்ட தலைவர்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவர்கள பலர் காது வழியாக கூட அரசியல் செய்திகளை கேட்டிருப்போம்ன்றது தெரியல. எனக்கு படிச்சு தெரிந்து ஒன்று கூட தெரியல. இன்றைக்கு என்ன அந்த கேப் ஒன்று பெரிய கேப் இருக்கு. ஆனா இவர் எப்படின்னா தந்தை செல்வாவோட கூட இருந்தே வந்த ஒரு தலைவர். இப்ப அந்த மாதிரி வந்தவர்கள் என்று பாத்தீங்கன்னா ஆனந்த் சங்கரி இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் தமிழரசு கட்சிக்குள்ள என்று பார்த்தா CVK சிவஞானம் சொல்லலாம், இன்றைக்கு இருக்கிற தலைவரை சொல்லலாம். வேற யார் அப்படி வழிவந்தவர்கள் சொல்லுங்க கட்சிகள்? இல்ல இல்ல. அப்ப இவற்ற CVK கிட்ட சில பிரச்சனைகளுக்கு அவர் இடையிலங்கால காங்கிரஸுக்கு போனார், வந்தார், அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. ஒரே வழியில தளத்திலேயே இருந்து முழுக்க அந்த பாரம்பரியம் என்று சொல்றோம் தானே, அரசியல் பாரம்பரியத்தை பேணி கொண்ட ஒரு தலைவராக மாவை சேனாதிராஜா மக்களால எல்லா நீங்கள் சொன்ன இந்த 4 காலகட்டத்திலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் பாதையில தான் அவர் பயணிச்சிருக்காரு. ஒரு மக்கள் விரோதமான அனந்த சங்கரியை கூட நாங்கள் அப்படி பார்க்க முடியாது.
இருக்கக்கூடிய நாங்கள் இழந்திருக்கிற இந்த தலைவர்ன்றது உண்மையிலேயே மக்கள் எண்ணோட்டத்தோட சேர்ந்து நீண்ட கால எங்களை பிரிக்க போற அந்த 4 கட்டங்களாக இருக்கக்கூடிய எமது போராட்டம் அல்லது விடுதலை நோக்கிய சிந்தனைகள், உரிமைக்கான குரல்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தொடர்ச்சியாக பயணம் செய்த ஒரு பெருந்தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். தவிர்க்க முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா, அவர் மீது விமர்சனங்கள் இருக்குது, நிதி சம்பந்தமாக எல்லாம் விமர்சனங்கள் இருக்குது, கட்சிக்குள்ளேயே அந்த மாதிரியான விமர்சனங்கள் பலதும் இருக்குது. ஆனா இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக ஒரு மிகப்பெரிய ஊழலோடு அவரை தொடர்பு படுத்தக்கூடிய எந்த ஆதாரங்களுமோ அல்லது குற்றச்சாட்டுகளுமோ இல்லை. கட்சிக்குள்ள விமர்சனங்களை விடுங்களேன், கட்சியில பலரும் பல விமர்சனங்கள் வைக்கிறது உண்டு. வெளிநாட்டில இருந்து காசுகள் வந்தது, அதுக்கு கணக்குங்க, அது அப்படியெல்லாம் கேள்வி ஒவ்வொருத்தரும் ஒன்று வந்தோடனே கீழே இருந்து ஒன்றை தூக்கி மேல சரி அதை நமக்கு என்ன கற்றறிந்த கொண்டு அது பழக்கமானதுன்றதுனால அதெல்லாம் நடக்கிறதா அதை வச்சுக்கொண்டு அவருடைய வீடு ஒரு சாதாரண வீடு. அது கட்டுப்படும் போது அவர் மாயை கட்டுறாரு, அது கட்டுறாரு, இது கட்டுறாரு. அவர் தன்னுடைய சொந்த இடத்துல விட்ட பிறகு அந்த அந்த அவருடைய சொந்த காணி ராணுவத்தினுடைய குடியிலிருந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு பிறகு விடுபட்டதுக்கு பிறகு அந்த இடத்துல போய் திரும்ப ஒரு வீட்டை கட்டி அங்கதான் இருக்கிறார். அது தவிர எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பெரிய சொத்துக்கள் இருக்கிறதாக, பெரிய இதில் ஒரு தலைவராக அல்லது ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைமைத்துவ இடத்துல நீண்ட காலம் இருந்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவருக்கு அவர் ஒரு பெரும் செல்வந்தனாகவோ அல்லது தன்னை நிலைநிறுத்தி இருக்க கடந்த கடைசி 2 தேர்தலில் அவர் ஒரு தேர்தல் தோத்தவர், ஒரு தேர்தல கேட்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு வந்தவர். அதுக்கு காரணமே அவர்கிட்ட இல்லாத அந்த பண வசதின்னு நினைக்கிறேன். அந்த தேர்தல் செலவு கூட மற்றவர்கள தங்கி இருக்க வேண்டிய அப்ப அந்த தயவு நிலை என்றது அவர்கிட்டயே காசு இருந்திருந்தால், இப்ப சிலர் எல்லாம் தங்களோட சொந்த காசுல அரசியல் நடத்தினோம், கட்சியே அரசியல் அந்த சொந்த காசுல இருக்குது. பரம்பரையா உழைச்சு இருக்கக்கூடிய காசு அப்ப நீங்க கேள்வி கேட்கல. இல்ல உண்மைதான். மற்றவர்களுடைய டிபெண்ட் பண்ணியிருந்ததில் அவர்கள் இவருடைய தடுமாற்றமான தீர்மானங்களுக்கு அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதுதான் அவருடைய நிலைமை. உண்மை என்னன்னா, அவ்வளவு பெரிய கட்சியினுடைய தலைவராக இருந்த போதும் நிதி சம்பந்தமான ஆதாரங்கள் கட்சியோ இல்லாட்டி ஆதரவாளர்களையோ தங்கி இருக்க வேண்டியது அப்படிதான் இருந்தார். மகிந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, 46 மில்லியன் காசு கட்டி 46 லட்சம் மாசத்துக்கு வாடகை கொடுக்குற ஒரு வீட்டுல அவர் இன்னைக்கு இருக்கிறாருன்னு அரசாங்கம் சொன்னாலும் கடைசி 4 லட்சம் 6 லட்சம் கொடுக்குற வீட்டுக்காக அவர் போக மாட்டாரா தனியா? கண்டிப்பா கண்டிப்பா வீடுகள் எல்லாம் அப்படி பார்க்கும்போது அதை நினைச்சு கூட பார்க்க முடியும் இல்ல. அந்த மடுவும் மலையுமான வித்தியாசத்தை தான் சொல்றேன். ஆனா ஒரு இலங்கையினுடைய 3வது பெரிய கட்சியினுடைய தலைவராக இருந்தது. நாடாளுமன்றத்துல அவர் இருக்கும் போதும் கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. அவர் கட்சி தலைவராக இருக்கும் போது அவருடைய அணி எதிர்கட்சியா கூட இருந்திருக்கு. அவர் கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் 10 வருஷம், 10-15 வருஷம். கட்சி செயலாளர் அண்ணலாக 10 வருஷம் இருந்திருக்கிறார். ஒரு நீண்ட இந்த பெரிய கட்சியின் செயலாளர்ன்றது தலைவருக்கு ஈக்குவலானது அரசியல் கட்சியில பொறுத்த வரைக்கும். என்ன எங்களுக்கு தெரிஞ்சால நாங்கள் பார்க்கிற அரசியல் அதுக்குள்ள போன அது விமர்சனம் ஆயிடும். அதுகளோட ஒப்பிடும் போது ஒரு கட்சி தலைவராக இருந்தால் எவ்வளவு செல்வங்களை குவிக்க முடியும் என்றதுக்கான உதாரணங்களை நாங்கள் பார்க்கிறோம், பக்கத்திலேயே பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மனிதர் கிட்டத்தட்ட அந்த விஷயத்திலேயும் அந்த கையாளாத மனிதனாக தான் இருந்திருக்குது என்ற மாதிரி தான். ஆனா எளிமையும் இந்த மக்கள்கிட்ட அந்த நோக்கம் இருக்கே இல்லை என்றது முக்கியம். இப்படி கையில புழங்குற பணத்தை அவர் எப்படி செலவு செய்தார், அது சரியா அப்படி கணக்குகள் இல்லாத அது விடு. ஆனா தான் அந்த கட்சியை வச்சுக்கொண்டு பணத்தை குவிக்கணும், அதன் மூலம் தன்னை கட்சிக்குள்ள தக்க வைக்கணும், அதற்கூடாக தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கணும் என்று ஒரு சிந்தனையற்ற தலைவராக சுருக்கமா சொல்லணும்னா அரசியல வியாபாரமா செய்யல. கண்டிப்பா அரசியலாவே செய்தவரும் வியாபாரிகளை கூட வச்சிருந்தாலும் அவர் சரிதான். பட் ஆனா அப்படிதான் இருந்திருக்கு. அந்த இப்ப அவர்கிட்ட இருந்து நாங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அதுதான். அந்த எளிமை, அந்த நேர்மை, சரிதானே,
தன்னுடைய கட்சியை தன்னுடைய சுயநலத்துக்கு மட்டுமாக பயன்படுத்தாத தன்மை, இது எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஆனா எங்களுடைய இன்றைய தலைமுறைகள் அதெல்லாம் கற்றுக்கொள்றோமா? ஏன்னா நீங்க பேஸ்புக்ல இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே பார்க்க முடியல. அவரவர் தான் அவரோட நின்ற படத்தையோ அல்லது அவருக்கு தனக்குமான ஒரு உறவையோ முன் வச்சு ஒரு அஞ்சலி செலுத்தினம் என்றதை தவிர்த்து அவரை கொண்டுட்டார்கள் அவருடைய இந்த மரணத்தை ஒரு பகடையாக வச்சு கொண்டு தாங்கள் கோவன்றதுக்கு வலிக்கிறீங்கமே தவிர அந்த மனிதனை செய்யலன்றத புரிந்து கொள்ளவோ அதை தங்களுடைய முன்னுதாரணமாக கொள்ள நீங்க சொன்னாப்புதான் நாங்கள் ஃபுல்லா இந்த இதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இவ்வளவு பேஸ்புக் பதிவுகளை பார்க்கலையும் யாருமே அவருடைய இந்த நல்ல பக்கங்களை அல்லது அவர் எங்களுக்கு செய்ததுகளை கூட நினைவு கூறல. ஒரு சிலர் பதிவு போட்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிலர் போடினமே தான், அதுவும் கட்சிக்குள்ள இருந்து ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவர்கள் போடினமே தவிர மற்றவர்கள் யாரும் அந்த தலைவனாக இந்த கிட்டத்தட்ட 7 வருஷம் சிறையில வெவ்வேறு கால பகுதிகளில் ஒரு சிறையிலேயே இருந்திருக்கிறார். இந்த மக்களுக்காக போராடிதான். ஒரு கட்டத்துல அதை வச்சு அவர் காலகட்டத்துல அந்த மனுஷன் உண்மையான அரசியல் காரணங்களுக்காக அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் 7 வருஷம் இருக்கு. ஒவ்வொரு காலப்பகுதியினாலும் கூட 17-18 வயசுலயே தீவிரமான அரசியலுக்கு வந்த ஒரு ஆள் அதாவது கொள்கை ரீதியாக ஒரு தலைவரோட இணங்கி கொண்டு அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு ஆள். அண்டையிலிருந்து தான் ஆரம்பத்துல முதலாக காலடி என்ன கொள்கையை நோக்கி காலடி எடுத்து வச்சாரோ அதை தொடர்ச்சியாக பின்பற்றி மாவை சேனாதிராஜனுடைய அரசியல் வரலாற்றுல தமிழினம் அவரை மறக்க முடியாத அல்லது நன்றிக்கடன் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான பணியை அவர் ஆற்றியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க தமிழினத்தினுடைய அடையாளம் வீடு தமிழரசு கட்சி தான் தமிழர்களுடைய கட்சி. எந்த கட்சியை கேட்டாலும் அப்படிதான் சொன்னேன், பாரம்பரியம் மிக்க கட்சி தமிழரசு கட்சி. அது ஆடு நினைவு கதைக்கும் போதெல்லாம் அப்படிதான் சொல்லுவேன். எங்களுடைய தந்தை செல்வா உருவாக்கிய கட்சி, தந்தை செல்வானுடைய என்ன பாரம்பரியத்துல வந்தது, தமிழர்களுடைய மிகப்பெரிய பாரம்பரியமான கட்சி, அது இது எல்லாம் 1008 கதை சொல்லிட்டு சொல்லி நம்ம அப்படி ஒரு சொத்தை பாதுகாத்து கையில கொடுத்த ஒரே மனிதர் மாவை சேனாதிராஜா தான். ஏன்னா தமிழர் விடுதலை கூட்டணி ஏற்படுத்தின போது தமிழ் காங்கிரஸ் தொண்டமானுடைய தொழிலாளர் காங்கிரஸ் மற்றது தமிழர் கட்சி 3 சேர்ந்துதான் இந்த தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி எல்லாம் முன்னணியும் உருவாக்கு TULF உருவாக்கு. ஏன்னா அது தமிழ்ல கூட்டணி என்றும் அது இங்கிலீஷ்ல ஃப்ரண்ட் ரெண்டு தான் இருக்கும். சரிதானே? அப்ப அதனால அதுல முன்னணி அதுதான் பேர் சொல்லும் போது தமிழர் விடுதலை கூட்டணின்னு சொல்றேன். அப்ப அந்த தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கும் போது மற்ற கட்சிகள் எல்லாமும் செயலிழக்க பண்ணுறதுன்றதான் ஐடியா. இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு ஆனால் ஒரு வருஷமும் தங்களோட கட்சி கொண்டு அதெல்லாம் இல்லை. அன்றைக்கு எல்லா கட்சியும் இல்லை. ஆனா அதுக்கு பதிலீடாக என்ன செய்யணும்னா சம பங்குகள் கொடுத்தினோம். சரிதானே? 2 செயலாளர் இருந்தவர் அதிகாரத்தோட, 2 என்ன பொருளாளர் இருந்தவர். அந்த மாதிரி அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தங்களோட அதிகாரம் எல்லாத்தையும். பிரச்சனை வராத அளவு ஒரு கூட்டணி உருவாகுது. ஆனா அந்த கூட்டணி மட்டும்தான் இனிமே கட்சி என்றதுலையும் தீர்மானமா இருந்தது. ஆனா அதுல இருந்து பிறகு 77 தனித்தமிழ் தீர்மானத்தோட தோட்ட தொழிலாளர் தான் வெளியில போற இது இந்த அரசியலுக்கும் தங்களுக்கும் சரியா வர போறது இல்லை அப்படின்ட்டு அது போயிட்டு எதிர்க்க இல்லை. ஆனா இது தனக்கு ஆபத்தான அரசியல்ன்ற மாதிரி அவர் யோசிச்சதுனால வெளியில போயிட்டு. அதுக்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணியும் தமிழர் விடுதலை கூட்டணிக்குள்ள தமிழ் காங்கிரசும் தமிழ் அரசு கட்சியும் சமமான பங்கீட்டோட தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் அப்படிதான் இயங்கினது அந்த கட்சி. அப்ப 40 வருஷமாக
பேரூர் தெரியாம இருந்த ஒரு கட்சி என்றுதான் நீங்கள் தமிழரசு கட்சியை சொல்லணும். அப்ப யாருக்கும் அதை பற்றி அக்கறை இல்லை. இன்றைக்கு பாரம்பரியம் அர்த்தித்து அச்ச தமிழர்களின் ஒரே இது தமிழ் தந்தையினுடைய கட்சி அதெல்லாம் சொல்றது இந்த 40 வருஷத்தை கணக்கு. சரி, 40 வருஷம் இந்த கட்சி எங்க இருந்தது தெரியாது. எங்க இருந்ததுண்டா கோமாவில கொலோக்கியலா சொன்னா மாவி சேனாதிராஜோட வெட்டிக்கார். அவர் தான் அதை பாதுகாத்தார். அது என்னோட தன்னுடைய வெட்டிக்கல தன்னுடைய ஒரு அங்கமாக வச்சு பாதுகாத்தது அவர் தான். ஒரு நெருக்கடி வந்தபோது எடுத்துக்க யாரு இந்த மக்களுக்காக அவருக்கு கொடுத்தார். கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி உள்முரண்பாடு காரணமாக அந்த சங்கரி அது கட்சி தன்னுடையதானு சொல்லி அவர் பிரித்து கொண்டு போயிட்டார். அந்த நேரத்துல இவர்கள் விடுதலை புலிகளினுடைய ஆதரவோட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒருங்கிணைஞ்சு நிக்கணும். இப்ப அடுத்த தேர்தலில் என்ன செய்யறது கட்சி ஒன்றும் சின்ன என்ற ஒரு நிலைமை வரும்போது தமிழரசு கட்சி வச்சு அதுக்கு அவர்கள் சொன்ன காரணம் சரியா விளையாடுறது சம்பந்தமா ஆனந்த சங்கரிக்கு ஒரு அவர் கடுமைப்பு இன்றைக்கு வரைக்குமே அதை விமர்சிச்சு கொண்டு அதை செய்தது மாவையினுடைய துரோகம் எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார். அதாவது மாவை சேனாதிராஜ ஆட்கள் சொன்ன விளக்கம் அதற்கு என்னண்டா எல்லா கட்சியை எல்லாம் ஆக்கி போட்டுதான் இந்த கூட்டணியை கொண்டு வருவதுன்னு தீர்மானித்தது. அப்ப கட்சி இல்லை, தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சி கூட்டணி உருவாகின போது இல்லாம போயிட்டது என்றதுதான் தந்தை செல்வாவினுடைய கொள்கை முடிவு என்றார் யாரு ஆனந்த சங்கர். ஆனா இவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை அப்படி நாங்கள் செய்தா தேர்தல் திணைக்களத்துல அந்த நேரத்துல தேர்தல் திணைக்களமா இருந்த தேர்தல் திணைக்களத்துல இந்த பதிவு இல்லாம போயிடும். இவர்கள்ட்ட பதிவு இல்லாம போனதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் திரும்ப அந்த பேர்ல இன்னொரு கட்சியை ஆரம்பிக்கலாம், இல்ல முன்னால பின்னால ஏதோ ஒரு இடைச்சல்களை வச்சுக்கொண்டு ஆரம்பிக்கலாம். அதனால அந்த கட்சியை நாங்கள் இயங்க இல்ல முடக்கி வச்சிருந்த நாங்களே தவிர இல்லாம பண்ணல. அப்ப வழக்கமாக கொடுக்க வேண்டிய அதாவது சப்மிஷன்ஸ் செய்து கொண்டு ஒரு சின்ன கூட்டமாக அந்த கட்சியை ஒரு உயிரோட வச்சிருந்த கோபா நிலையில உறங்கு நிலையில வச்சுக்கொண்டே இருந்தவர். அதனாலதான் அப்ப அதை செய்தவர்ல முதன்மையானவர் மாவை சேனாதிராஜா தான். சில அவர்தான் செயலாளர்கள் பதிவு செய்து அந்த கட்சியை தொடர்ந்து பதிவுகளுக்கு உட்படுத்தி ஒரு அவசர நிலை வரும்போது எடுத்து இந்த மக்கள்கிட்ட கொடுத்து ஓகே இனிமே இது உங்களுடைய சொத்து என்று. இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். ஒருத்தர் அதுவரைக்கும் அந்த 40 வருஷமாக மக்களுடைய சொத்தாக இருந்த ஒரு கட்சியை கொண்டு போன ஒரு காலத்துல யாருக்குமே தெரியாம தான் வச்சிருந்த கட்சியை அந்த மாதிரி யோசிச்சிருந்தா இந்த மனுஷனும் ஒழிச்சு வச்சிருந்திருக்கேன். ஏன்னா நாளைக்கு இப்படி ஒரு நிலை வந்து நான் இதை பயன்படுத்தலாம் ஆனா அப்படியெல்லாம் இது ஒரு பொருத்தமானதாக இருக்கும். காலத்தின் தேவை மக்களிடையும் இது ஏற்கனவே இருந்த அப்ப அதை கொண்டு போறது இன்னும் வலுவானதா இருக்கும் என்று அதை தூக்கி முன்னால வச்சு கொடுத்த ஒரு மனுஷன். அப்ப இன்றைக்கு மக்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அதுக்கு வீடுதான் அந்த அடையாளம் தமிழரசு கட்சி தான் இந்த தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் அல்லது தமிழ் தேசிய மக்களுடைய அடையாளம் என்று சொல்றீங்களா, அந்த அடையாளத்தை உங்களுக்கு தந்தவர் மாவை சேனாதிராஜா. அதுக்காக நன்றி, குறைந்தபட்சம் அதுக்காகவாவது நன்றி கடனோடு இருக்கணும் இந்த தமிழினம். என்னடா அவர் மீது விமர்சனங்கள் இருக்கணும், அதுக்காக அவர் செய்த பணிகளை ஒருபோதும் மறக்க முடியாது. ஒரு காலம் அது அந்த பணிகள் உங்களோ ஒரு அரசியல் களத்துல எந்த இடத்துல நிறுத்தி இருக்குது என்றதை மக்கள் மறந்துட முடியாது யாரா இருந்தார். இல்ல இதுல என்ன உண்மையிலேயே போட்டப்பட வேண்டிய தலைவர். ஆனாலும் இன்றைக்கு அது அவ்வளவுக்கு கண்டுகொள்ளப்படவில்லை. இதுல 2-3 விஷயங்கள். இப்ப நாங்கள் உண்மையாக இருக்கும் கடைசி காலங்கள்ல அவருடைய செயற்பாடுகளுக்கு கூடுதலாக விமர்சிச்சு தனிப்பட்ட நீங்களும் அந்த திட்ட வேண்டிய நீங்கள் நானும் பர்சனல் நம்பருக்கு கோல் எடுத்து பேசுறவர்கள் இருக்கிறீங்க, இப்படி அப்படி எப்படி சொல்லலாம் அப்படி என்று சொல்லலாம். ஆனா இன்றைக்கு அப்படி கதைத்தவர்கள் கூட இன்றைக்கு அவருடைய இந்த மாதிரியான பெரிய விஷயங்களை பற்றி பேசாமல் அவரை வச்சுக்கொண்டு என்ன தங்களுக்கு அதுக்குள்ள என்ன பெனிஃபிட் இதுல வச்சுக்கொண்டு தாங்கள் என்ன பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம், இல்ல தங்களை எங்க ஸ்கோ பண்ணலாம் இதுல இருக்கிறதுன்றது உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய அரசியல் இன்னும் வளர வேண்டிய அல்லது இப்ப நாங்கள் அரசியலா என்ற சந்தேகம் அப்படி இல்லைன்னு அதுதான் உண்மையான ஒரு நாங்கள் எப்படி இந்த போருக்கு முன்னரான காலப்பகுதியில நாங்கள் இந்த ஜனசமூக நிலையங்கள்ல அல்லது
எங்கட பாடசாலை பழைய மாணவர் சங்கங்கள் அங்கே இங்க எல்லாம் என்ன நிலைமையை உருவாக்கி வச்சிருந்தோமோ அதே நிலைமை இந்த அரசியல் கட்சிகள்லயும் அங்கே கொண்டு இல்ல ஆனா அது ஒரு தனி கல்ச்சர்ல இருந்தது. அரசியல் கட்சிகள் தனி கல்ச்சர்ல இருந்தது. அப்பவும் நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் சரிதானே. ஆனா இப்ப அதை இழுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அன்றைக்கும் தமிழரசு கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இல்ல, எல்லா தலைவர்களும் ஒற்றுமையாகி ஒருத்தர் சொன்னதை கேட்டு கொண்டு வந்தவன் சொல்ல மாட்டேன். அது ஜீன்ல இருக்கிற 2000 வருஷத்துக்கு முந்தையே யாரும் ஊரே யாவரும் கேளீர் பாடிட்டு போனா ஆட்கள் நாங்க சரிதானே. அப்ப உலகத்துக்கே ஜனநாயகத்து ஜீன் ஆக கூடுதலா இருக்கக்கூடியவர் நாங்க. ஒருத்தனுக்குள்ள இன்றைக்காக சேருவோமோ அல்லது சொல்றதுக்கு அது மட்டும் இல்ல, நாங்கள் எங்களுக்குள்ளேயே தான் நிறைய சண்டைகள் அந்த மாதிரி ஜீன் கொண்டவர்கள் அப்படி ஒரு தலைவருக்கு ஒருபோதும் இருக்க போறது இல்லை. அதெல்லாம் இருந்தாலும் கூட வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நிலைப்பாட்டோட அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். தேவையான போது ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள். எல்லாமே நல்ல உதாரணம். தமிழரசு கட்சியின் வரலாற்றிலேயே எலெக்ஷன் தலைமை பதவிக்கு எலெக்ஷன் நடந்தது இப்பதான் வரலாறு கொண்ட தமிழரசு கட்சியில இப்பதான் போன வருஷம் தான் எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் நடந்தது, முடிவுல இல்ல எலெக்ஷன் நடந்தது. ஆனா அப்பவும் எல்லா நான் தலைவராகணும் நீ தலைவராகணும்ன்ற வெறுப்புகள் எல்லாம் இருந்தது, அந்த போட்டிகள் இருந்தது. ஆனா அத ஒரு மாதிரி தலைவர் சந்திக்க கொண்டாமல் தந்தை செல்வா வந்து அதை கையாண்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்தாருன்றதா. அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்தார் சமுந்தர்ல. அது ஒரு அது கூட்டு மனப்பான்மை இல்லை. அங்கதான் நீங்க கவனிக்க வேண்டாம். இப்ப அந்த தலைமைத்துவம் அல்லது அந்த தலைமுறை தான். 2009 பாத்தீங்கன்னா அப்படி இருந்தவனா சம்பந்தர் இருந்தார். சம்பந்தருக்கு பிறகு மாவையர் வந்தார். அப்புறம் எதிர்ப்பு இல்லை சரிதானே. அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறை அந்த பரம்பரை இல்ல. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த பரம்பரை வரும்போது அது புதிய சிந்தனை, புதிய இது தவறுன்னு சொல்ல முடியல. என்ன அங்க அந்த கல்ச்சர் இல்ல, அது போயிட்டு அந்த பண்பாடு அந்த கலாச்சாரத்தை அதை தாண்டி இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ப நாங்கள் நகரலாம்ன்ற சிந்தனைக்கு அந்த மாறினது. அதுதான் இழப்புன்னு சொல்றேன். மாவையனுடைய இழப்புன்றது அந்த இழப்பு, அந்த பாரம்பரியம் முடிஞ்சு போச்சு. மாவையின் இழப்போட அது முடிஞ்சு போச்சு. உண்மையா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா மாவை இருந்திருந்தால் உண்மையாவே கொண்டாடப்பட்டிருப்பாரு எல்லாராலும். என்னதான் சொன்னாலும் இப்ப சம்பந்தரை வந்து கட்சி அந்த கட்சி சார்பு தேசிய மன்றிருந்தாக்கள் ஒருத்தரும் இவ்வளவுக்கு கொச்சப்படுத்த மதினப்படுத்த இல்லை. இது அப்படி இல்லாமல் கடைசி காலத்துல இந்த மாதிரி பட் அது கொள்கை ரீதியாக விமர்சிக்கப்பட்டது. தொழில்நுட்ப நடவடிக்கைகள் அரசாங்கத்துல போன வீடு வாங்கினார், அதை வாங்கினார், இப்ப வீடு கொடுத்துட்டாரு. பட் ஆனா அந்த அது இருந்தது. பட் அதான் அது ஒரு செயல், அதுக்கான எதிர்வினையாற்றல். அதோட அதுக்காக சம்பந்தனையும் அப்படி அதுதான் அவருடைய அரசியல் பணி என்று மதிப்பிடக்கூடாது. அது மாதிரி மாவையையும் வந்து அந்த மாதிரி ஒரு அரசியலாளராக மதிப்பிடக்கூடாது. மாவையினுடைய அரசியல் இடம் என்பது ஈழத்தமிழர் வரலாற்றில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் வகிபாகத்தை கொண்ட ஒரு ஆளவர். அவருடைய இடம் மிக உச்ச. தந்தை செல்வாவுக்கு அடுத்தடுத்த படிநிலைகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று கேட்டால் அதுல மாவைக்கு கண்டிப்பா இடம். இன்றைக்கு வர தலைவர்களுக்கு அந்த இடம் இருக்குமான்றது அவர்கள் இனிமே ஆற்றக்கூடிய பணிகள் செயல்களை பொறுத்து தான் இருக்குதே தவிர. இப்ப இனி வர போறதாக என்னதான் நன்றினாலும் அந்த தொடர்ச்சி தன்மை என்றது அது இருக்காது. முழுக்க புதிதான ஒரு தலைமுறை தான். அதனாலதான் அந்த ஸ்ட்ரகிளுமே வருது. ஏன்னா அந்த பாரம்பரியம் கடத்தப்படையில, அது கையளிக்கப்படையில மாறி மாறி அது இப்ப ஒரு புதுசான தலைமுறை அது ரெண்டுக்கும் இடையில தடுமாறு. அதை கொண்டு வர்றதா அல்லது இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஏற்ப நாங்க மாறுறதா என்ன செய்யறதுன்றத மாற்றத்துலதான் இந்த குழப்பங்கள் எல்லாமும் வருது. கட்சிகள் எல்லாத்துக்குள்ளே எந்த கட்சி இங்க ஒழுங்கா இருக்கு. சரி, இப்ப நாங்கள் விழா கதைக்கிறோம், தெற்கில மட்டும் ஒழுங்கா அப்படிதான் இருக்குது. அங்கேயே உலக காலமா இதுதான் எங்களுடைய கட்சி, ஒன்றில் பச்சை அல்லது நீலம், பச்சை இல்லை நீலம் இல்லை போன்று சிவப்பாயிட்டாங்க.
நாங்களே அப்ப அது கால மாற்றங்களுக்குரியது. சனமும் அதை கையை விடுது, கட்சிக்காரருமே அதை விடைக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் நாங்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு போனா அது ஒரு கஷ்டம் தான் போல தாக்க பிடிக்கிறது. பொதுவாக இந்த வியாபார உலகத்துல 30 வருஷம் தான் ஒரு சைக்கிள் சொல்றது. 30 வருஷத்துக்குள்ள நீங்கள் உங்களை முற்றுமுழுதாக மாற்றாட்டி திரும்ப இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரியான இது இருக்கு. மேபி அரசியல்லையும் அப்படி அது ஒரு சைக்கிள் இருக்கலாம். அதை பற்றி இப்ப இருக்கிற சில அது என்னன்னா இப்ப விரைவாயிட்டுது, எல்லாம் விரைவாயிட்டுது இல்ல, அதனால மாற்றங்களும் விரைவாகவே தான் இருக்குது. இல்லாட்டி அதுக்கு முதல்ல ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு ஒரே அரசியல் இருக்கும். இப்ப நீங்க அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டு வரலாறு சொல்லிவிடும். 1 தொடக்கம் 3 சங்க காலம், 3 தொடக்கம் 6 சங்கம் அறிவிய காலம், அப்புறம் 6 தொடக்கம் 9 வல்லவர் காலம், அப்புறம் 9 தொடக்கம் 12 சோழர் காலம். இப்படி எல்லாம் 3 அது பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 1500களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட 2 வருஷம் மாதிரி வருது. அதுக்கு பிறகு அந்த பீரியட் மொத்தமா பாக்கணும். வெஸ்ட் எண்ட் பாத்தீங்கன்னா 400 வருஷம் வந்துருவாங்க. 150 வருஷம் அரவாசியாத சொன்னா போர்த்துகீசர் ஆங்கிலேயர்கள் சொல்லி வருது. அதுக்கு பிறகு வந்துட்டு அது 75 வருஷம். இந்த 2 பேரும் 75 வருஷம் வாழ்ந்து போகுது. அப்படி வரும்போது அந்த ஒரு தாக்கம் இருக்கதான் செய்யும். உலகளாவிய போக்கு தானே. அப்படி போகும்போது என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு இன்றைய காலகட்டத்துல தமிழ் தேசிய இனமானது நீண்ட காலமாக ஆரம்ப போராட்டம் தேசியம் தொடர்பான நோக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலிருந்து உண்மையாக இந்த போராட்டத்திலேயும் தேசிய விடுதலை இது தொடர்பான அரசியல் பாங்கில தொடர்ச்சியாக எங்களோட பயணித்த தலைவர் இழந்து நிற்கலாம். அந்நேருக்கு எங்களது சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு பரபரப்பான விடயத்துடன் நாட்டு நடப்பு அரசியல் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.